அன்பு தமிழ் மக்களே வணக்கம். ஏன்பா இந்த F-35 B-2 பாம்பர்ஸு, F-15 F-16 என்று எல்லா விமானங்களும் போய் ஏமனை தாக்கியும் 120 பேர் தான் செத்துருக்காங்களா? 200 பேர் தான் காயமடைஞ்சிருக்காங்களா? என்னடா இது அமெரிக்காவுக்கு வந்த சோதனை? இந்த செய்தியை கேள்விப்பட்ட ட்ரம்ப் ரொம்பவே கொதிச்சு போயிட்டாராம். என்ன இவ்வளவு கம்மியாக வந்து ஃபிகர்களை சொல்கிறீங்க? நான் எதிர்பார்த்தது ஒரு 4 டிஜிட் ஃபிகர். இதுக்கா $700 மில்லியன் வெடிமருந்துகளை ஏமனில் கொண்டு போய் கொட்டணும்? இன்னும் அதிக சாவை கொண்டு வாங்க ஐயா என்று விமானப்படையை திரும்பி போக சொல்லிவிட்டாராம். அல் ஜசீரா, அல் மசீரா, அல் சூரியன் டிவியில் நகரும் சப்டைட்டில் அது ஓடணும், தெரிஞ்சுதா? இந்த ஏமனிகளோ காசா சிட்டி ஃபோட்டோவையும் சன்னா சிட்டி ஃபோட்டோவையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு 6 வித்தியாசம் தெரியுதான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நிலைமையை போக விடக்கூடாது ஐயா. ஒரு வித்தியாசம் கூட கண்டுபிடிக்க முடியாதபடி நம்ம தாக்குதல் இருக்கணும் என்று ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டாராம் ட்ரம்ப். எவ்வளவு அடித்தாலும் இவன் தாங்குறானே, இவன் ரொம்ப நல்லவன் என்று யாரும் சொல்லிவிடக்கூடாது. அல்லாஹ் அக்பர் கோஷம் நின்று போய் ஐயோ அம்மா கொல்றாண்டா போ என்ற கோஷம்தான் அங்கே கேட்கணும். அப்படி கதற வச்சு நம்ம திறமையை அவர்களுக்கு காட்டணும் அப்படின்னு ட்ரம்ப் தேவர் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டு விட்டார். மார்ச் 15ஆம் தேதி தொடங்கின அமெரிக்க தாக்குதல் இன்று வரை விடாமல் தினமும் நடந்து கொண்டு வருகிறது. தாக்குதலை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டார் ட்ரம்ப். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை, இன்னொரு பக்கம் தாக்குதல். எனக்கு என்னமோ இப்போதைக்கு குண்டு வீச்சு நிற்பது போல தெரியல. யாரை பிடிச்சா சீஸ்ஃபயருக்கு கொண்டு வரலாம், யார் சொன்னால் அமெரிக்கா கேட்கும், சீஸ்ஃபயருக்கு யார் சொன்னால் சம்மதிக்கும் என்று ஹூத்திஸ்களின் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை போட்டுக்கிட்டு இருக்காங்களாம். அதில் ஒருவன் சொன்னானா, இஸ்ரேல் சொன்னா தான் அமெரிக்கா கேட்கும், நேத்தன்யாகு அண்ணங்கிட்ட போய் வேணா கேட்டு பார்ப்போமா என்று கூறியவரை சுட்டரிக்கும் நெற்றிக் கண்களால் எரித்து விட்டாராம் அப்துல் மாலிக் அல் ஹவுதி. அமெரிக்க தாக்குதலில் சாதா நகரம் ஸ்பெஷல் சாதாவாக மாறி அங்கே எரிஞ்சு கரிஞ்சு ரோஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதை தண்ணீர் விட்டு அணைப்பதற்கு கூப்பிட்டா அதுக்கு எவ்வளவு காசு தருவேன் அப்படின்னு கேட்குறானுங்க. இவனுகளை வச்சுக்கிட்டு எவ்வளவு படாத பாடு படுகிறோம் நாங்கள் தெரியுமா? 200 ரூபா கூலியை கூட்டி கொடுன்னு போராட்டம் வேறு பண்ணுறானுங்க. அப்துல் மாலிக்கின் உடன் பிறந்த அண்ணன்மார்கள் ஹுசைன், இப்ராஹிம், அப்துல் காலிக் இவர்கள் போன இடத்துக்கே அதே இடத்துக்கே தானும் போகணும் என்று அப்துல் மாலிக் அல் ஹவுதி துடித்து கொண்டிருக்கிறாராம். அல்லாஹ் தான் மிகப்பெரியவனாச்சே, நான் கூப்பிடும்போது நீங்கள் வந்தால் போதும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கன்னு. எருமை வெளியில் மேய போயிருக்கு, வந்ததும் பாசக்கயிறை எடுத்துக்கிட்டு வந்து உன்னை சீக்கிரமாக அழைச்சிட்டு போகிறேன், ஓகேயா என்று சொல்லிவிட்டாராம். அப்துல் மாலிக் ஜாதிகள் இல்லாத இஸ்லாத்தில் ஜியா சாதியில் பிறந்தவன். அவன் அப்பா ஜைதி ஜாதியில் பிறந்தவன். அவனது அம்மா பெண் ஜாதியா, அவனது அப்பாவுக்கு பொஞ்சாதி. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இப்படி ஜாதிகள் இல்லையடி பாப்பா வாப்பான்னு ஆடிப்பாடி வளர்ந்தவன் இந்த அப்துல் மாலிக். அமெரிக்க தாக்குதலை பார்த்து இப்போ ஆடி போய்விட்டான், விரைவில் பாடி ஆயிடுவான். ஏமன் ஜனாதிபதி அலி அப்துல்லா சாலே ஹூத்திஸின் மதவாத அரசியலுக்கு எதிராக நின்றதால் படிப்பறிவு இல்லாத மட ராசாக்களை ஒன்று திரட்டி வடக்கு ஏமனை பிடித்து தன்னை ஒரு ராசாவாக முடிசூட்டி கொண்டவன் இந்த அப்துல் மாலிக். இங்கிலாந்துலேயும் தமிழ்நாட்டிலையும் மன்னராட்சி நடக்கும்போது ஏமனில் மட்டும் மன்னராட்சி நடக்கக்கூடாதா என்ன? ஜனவரி 20, 2015 கூலிப்படையை வைத்து பிரசிடென்ட் அப்ராப் மன்சூர் ஹாடியின் பங்களாவுக்குள்ளே பூந்து நானே ராசா நானே மந்திரி என்று முடிசூட்டி கொண்டவன் அப்துல் மாலிக். இவனுடைய அழிச்சாட்டியத்தை பார்த்து ஆனானப்பட்ட ஐநாவே ஏமனின் மேல் பொருளாதார தடை விதிச்சதுன்னா பார்த்துக்குங்களேன். அதனால் என்ன, ஐநாவுக்கெல்லாம் நைனா காமினி அப்போது இருந்ததால் இவனுக்கு பூவாக்கு வழிபறந்தது. சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று வடக்கு ஏமனிலே தான் உண்டு, தன் ஏவுகணை உண்டு என்று அரசாள ஆரம்பித்தான் இவன். சிரியாவில் அலவைட்ஸுகளுக்கு எதிராக புரட்சி வெடித்த போது சிரியாவில் உள்ள தக்ரீப் குரூப் தான் இந்த புரட்சிக்கு காரணம் என்று அபாண்டமாக ஒரு குற்றத்தை சாட்டினான் இவன். ஏன்னா அந்த குரூப் அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது.
அகமது அல்சாரா எந்த கொலையும் செய்யாத அப்பாவி தண்டி யாத்திரைக்காரன் என்று கூறினான். ஏமனில் இப்போது அதிகமாக சாவு எண்ணிக்கை வர ஆரம்பித்துள்ளதால் அல் ஜசீரா, அல் மசீரா, அல் சன் டிவிகள் சுறுசுறுப்பாகி போட்டி போட்டுக்கிட்டு செய்தி சேகரித்துக்கிட்டு செத்துப்போன அத்தனை பேரும் பெண்களும் குழந்தைகளும் தான் என்று செய்தி போட ஆரம்பித்து விட்டார்கள். அமெரிக்காவும் இப்படி போர்க்களத்திலேயே தீவிரமாக கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டதால் ஏமனிகளின் கவனத்தை திருப்ப யோசித்தது ஹூத்திஸ். தமிழகம் மாதிரி மாநில சுயாட்சி பண்ணுவதற்கு நம்மளை இந்த அமெரிக்கா விடமாட்டான் போல தெரியுத. நீட் தீர்மானம் மாதிரி இதுக்கும் ஒரு தீர்மானத்தை போட்டு நிறைவேற்றி தமிழர்களுடைய மானத்தை தமிழக அரசு காப்பாற்றின மாதிரி ஏமனிகளையும் ஏமாற்றி விட வேண்டியதுதான், வேற வழியே இல்லை. இந்த நாட்டுக்கு ஏமன் என்று பெயர் வைத்ததற்கு பதில் ஏமாளி என்று பெயர் வைத்து இருக்கலாம் என்று உங்களுக்கு தோன்றினால் அது என்னோட குற்றமல்ல. தமிழர்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் தோன்றுவது இயற்கைதான். சூடான் நாட்டு கடல் கொள்ளையம் மாதிரி சுகஜீவிதம் நடத்திக்கிட்டு இருந்த ஹூத்தி கடற்கொள்ளையர்கள் பாடு இந்த அளவுக்கு கண்ணா பின்னாவென்று சன்னா நகரம் மாதிரி சின்னா பின்னம் ஆகும் என்று இவனுங்க முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டானுங்க. போகிற போக்க பார்த்தா அல்லா கிட்ட போய் 72 கண்டிமாறு கூட இந்தி கூட்டணி போட வச்சுடுவான் போல் இருக்க. ட்ரம்ப் நேராக வந்தால் கூட அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு திருநீர் பூசி ஆசீர்வாதம் வாங்கி நம்ம 2 பேரும் சுமூகமாக போகலான்னு ஒரு கோரிக்கையை வைக்கலாம்னா மனுஷன் போர்க்களத்துக்கே வரமாட்டேங்கிறாரு. பயந்தாங்குழி பயமாவான். பேசாமல் திருச்சியில் போய் நார்கட்டில் எடுத்து போட்டு படுத்துக்கிட்டு சிந்திச்சு ஒரு முடிவு எடுத்துட வேண்டியதான், வேறு வழியே இல்லை. இந்த நேரத்திலேயா காசாவில் உள்ள ஹமாஸுகள் ஆயுதங்களை ஒப்படைச்சிக்கிட்டு நாங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக உருமாற போகிறோன்னு சொல்லுவாங்க. அடா பேமானிகளா! ஹூத்திஸ்கள் இதை கேள்விப்பட்டதும் அவர்கள் திறந்த வாய் மூடவில்லை. காசாவை இஸ்ரேலின் ஒரு தார்மீக ஸ்டேட்டாக சேர்க்க இஸ்ரேல் முடிவெடுத்த செய்தி அவர்கள் காதில் ஈயமாக வந்து பாய்ந்தது. குகைவாசிகளுக்கு பயம் பிடித்து கொண்டது. இதற்குத்தான் காசாவை 2ஆக பிரித்து மொரோக்கு காரிடார் என்று இஸ்ரேல் உருவாக்கியதோ? அல் ரஃபாவுக்கும் கான்யூனிஸுக்கும் நடுவிலே போடப்பட்ட மொராக் காரிடார் அகண்ட சாலைகளுடன் போடப்பட்டு உள்ளதெல்லாம் காசாவை பிரித்து ஆள்வதற்குத்தானா? ஆடா கூமுட்டைக்கு பிறந்த அழுகின முட்டைய! ஹமாஸ் ஏமாந்துட்டான்டா நாம. இப்போ ஹமாஸ் லீடர்கள் சேஃபாக காசாவை விட்டு வெளியேற அனுமதித்தால் நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக வேஷம் போட்டுக்கிட்டு வந்து மறுபடியும் வருவோம் அப்படின்னு கெஞ்சுறானுங்க. குகை வாழ்க்கை ரொம்ப சிரமமானதாக இருக்கிறதாம் என்று எல் ஹடாத் என்ற இணையதள பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துள்ளார்கள் இந்த ஹமாஸுகள். ஆடா நாசமாக போகிறவனே! இப்படி கேவலமாக சரண்டர் ஆவதுக்காடா 62,000 பேரை பலிக்கடா ஆக்குனேன். 1300 அப்பாவிக்கு இஸ்ரேலியர்களை கொன்னேன். 1,10,000 பேரை மொடமாக்குனேன். நீ அப்படி சரண்டர் ஆகி உயிர் பிழைத்து ஒன்றும் பெருசாக பிடுங்க போகிறதில்ல. பேசாமல் செத்து பாலஸ்தீன சிலை சமாதி ஆகிக்கோ. நீ நினச்சா யாரை வேணால் கொல்லுவ, அப்புறம் சரண்டர் ஆவ, பிறகு சமாதி ஆவ. நீ ஆசைப்பட்டதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுக்கணுமாக்கும். எந்த மிருகத்துக்கிட்டா பிறந்த நீ? இன்னொரு புதிய செய்தி வந்திருக்கிறது. அது என்னவென்றால் ஈரானின் கொடுங்கோலன் தாடிவாலாவுக்கு வயது ஆகிக்கொண்டே போவதால் எந்த ஒரு விஷயத்திலும் விரைந்து முடிவெடுக்க முடியவில்லையாம். அவரை சுற்றியுள்ள அல்லக்கைகளில் ஒன்று ஆட்சியை பிடித்து அவரை தூக்கி வீச தயாராகி வருகிறதாம். ஆட்சி மாற்றத்துக்கு தாத்தா சம்மதிக்கவில்லை என்றால் அவருக்கு எங்கு சமாதியை கட்டலாம் என்று இடம் தேர்வு செய்ய ஒரு குழு மாளிகையை விட்டு வெளியேறி கிளம்பி விட்டதாம். சமீபத்தில் கான் யூனிஸ் பகுதியில் ஒரு பள்ளிக்கூடத்தின் அடியில் உள்ள டன்னல் ஒன்றில் ஏராளமான பயங்கர வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அந்த வெடிகுண்டுகள் வெடித்தால் பள்ளி குழந்தைகள் தான் வம்படியாக சாகும். இஸ்ரேல் இராணுவம் தாக்கியதாக பழி வந்து சேரும். அந்த குகையை சமயத்தில் கண்டுபிடித்த IDF இராணுவம் அது 1.5 கிலோமீட்டர் தூரம் இருப்பதை அறிந்து அதை உடனே அழித்து விட்டது. அதில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டுகளே அதை அழிப்பதற்கு போதுமானதாக இருந்தது. அந்த பள்ளிக்கூடம் வெடித்து சிதறியதைத்தான் ஹமாஸுகள் பள்ளிக்கூடத்துக்கு மேலே இஸ்ரேல் குண்டு போட்டுட்டான் என்று பாலஸ்தீனர்கள் கதறியதற்கு காரணம். எவ்வளவு கதறல்கள் வந்தாலும் எங்களோட ED ரைடு நடந்து கொண்டு தான் இருக்கும் என்று IDF சொல்லிவிட்டது. அல் ரஃபாவுக்கும் கான் யூனிஸுக்கும் இடையே
மொராக் காரிடாரை போட்டு காசா சிட்டியை தனிமைப்படுத்தியாச்சு. ஹமாஸையும் ஒரு வட்டத்துக்குள் கொண்டு வந்தாச்சு. பிலடெல்பி காரிடாரை ஹமாஸுகள் இனி மறந்துவிட வேண்டியதுதான். கடத்தல் தொழிலும் பண்ண முடியாது. அவர்கள் இனி காசாவிலிருந்து தப்பவும் முடியாது. கடல் வழியாகவும் போக முடியாது. லெபனான் நாட்டு வழியாகவும் ஓட முடியாது. பெட்ரோல் லாரி, உணவு லாரி வருவது மார்ச் 2க்கு பிறகு நின்று போனது. ரிசர்வ் ஸ்டாக் இருக்கும் வரைக்கும்தான் தின்று உயிர் பிழைக்கலாம். அதன் பிறகு மாஸ் பரியலுக்கு இஸ்ரேல் ஏற்பாடு செய்யும். இதுவரை இஸ்ரேல் கண்ட்ரோலில் வந்துள்ள காசா பகுதிகளை திருப்பிக் கொடுக்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லவே இல்லை. அதேபோல் சிரியாவில் பிடித்த பகுதிகளையும் லெபனானில் பிடித்த பகுதிகளையும் நாங்கள் திருப்பிக் கொடுக்கும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அந்த எண்ணமே எங்களுக்கு வரவில்லை. முன்பு சினாய் பகுதியை திருப்பி கொடுத்த மாதிரி இஸ்ரேல் திருப்பி தந்துடுவான் என்று கனவிலும் நீங்கள் நினைக்க வேண்டாம். அதெல்லாம் யானை வாயில போன கரும்புயா. இஸ்ரேலுக்கு எந்த பகுதியில் இருந்தெல்லாம் அச்சுறுத்தல் வருகிறதோ அந்த பகுதிகளெல்லாம் இனி இஸ்ரேல் வசமே இருக்கும், இஸ்ரேலுடன் இணைக்கப்படும் என்று கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிட்டார் இந்த இஸ்ரேல் கட்ஸ் என்ற இராணுவ மந்திரி. தங்கள் நிலத்தை இழக்க விரும்புபவர்கள், விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக எங்களை வந்து தாக்கலாம் என்று இஸ்ரேல் கூறிவிட்டது. அக்டோபர் 7, 23 அன்று படுகொலைகளை செய்தவர்களில் ஒருவனான ஹம்சாவேல் அகமத் ஆசார் என்பவனை இஸ்ரேல் இராணுவம் ஈவிரக்கமில்லாமல் 2 நாளைக்கு முன்பு கொன்றுவிட்டது. பிணைய கைதிகளை விடுதலை செய்த போது அதை ஒரு முப்பெரும் விழாவாக முன்னின்று நடத்தியவர்களில் இவனும் ஒருவன். நியூபா கொலை ஸ்குவாடு தலைவன். இஸ்ரேலுக்கு கொஞ்சமாவது நன்னி இருக்கா? ஈடன் அலெக்சாண்டர் என்ற அமெரிக்க பிணைய கைதியை விடுவிக்க வேண்டுமானால் 66 பாலஸ்தீன ஆயுள் தண்டனை பெற்ற சிறை கைதிகளை விடுவிக்க வேண்டுமாம். காசாவில் சாவறதுக்கு ஆள் தேவைப்படுதான். இப்போ முன் யோசனை முத்தன்னா அமெரிக்கா சமீபத்தில் ஒரு 3000 பங்கர் பஸ்டர் பாம்களை இஸ்ரேலில் கொண்டு வந்து இறக்கி இருக்கிறது. அது ஹமாஸை தாக்குவதற்கல்ல, ஈரானை தாக்க ஆரம்பித்தால் தேவைப்படுமே என்ற முன் யோசனை தான் காரணம். சரி நண்பர்களே, மீதி கதைகளோடு மீண்டும் வருவான் இந்த நாரதர். ஜெய் ஹிந்த்.